ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவையோட எஃபர்ஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இவன் ஜான் இதுக்கு இங்கே வரான், அது இவ்வளோ அன்டைமில் என்ன தேவை பேசுகிறேன். ஜஸ்ட் 2 நாள் தான். அப்புறம் நான் மொத்தமே அவனுக்கு தானே. அவன் என்ன பர்சனலாக மீட் பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் தப்பு இல்லை தானே? ஏய், தப்பு இல்லையா? என்ன அவன் பேசுகிற நீ? என்னாச்சு தேவம்? எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ஜானோட அம்மா சொன்னாங்கல்ல, அடிக்கடி மீட் பண்ணிக்கக்கூடாதுன்னா. நீங்கள் அன்டைமில் மீட் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தியாம், அதை ஜான் சமாளிச்சுப்பான். அவன் தேவோட அம்மா பிடிச்சிட்டு அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு, என்னாச்சு தியாம், இதுக்கு நீ எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க? நீ சொன்னல தோணும் போதெல்லாம் கூப்பிடுவேன்னு. 2 days கண்டிப்பாக நீ தோணும் போதெல்லாம் கூப்பிடு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் கண்டிப்பாக வருவேன். ஓகே தானே? தேவன் ஒரு ஃபேடான ஸ்மைலோட, ஏய் ஒன், உனக்கு ஜான் ஓகேவா? ஓகே தான் தேவன். ஏய், நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதில்ல. உனக்கு ஜானை பிடிச்சிருக்கா? அவன் கூட எல்லாமே உனக்கு ஓகேவா? என்ன தேவன் கேட்குறேன்? எனக்கு ஜானை பிடிச்சிருக்கு. அவன் எனக்கு சின்ன பையன்லேருந்து தெரியும். நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது நல்லா இருக்கும் தானே? எங்களுக்குள்ளே ஏற்கனவே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என் ஃபுட் ஸ்டைல்லேருந்து என் ஃபீலிங்ஸ் முதற்கொண்டு அவனால் ஈஸியாக என்ன புரிஞ்சிக்க முடியும். எனக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுப்பான், என்ன ஹாப்பியாக வச்சுப்பான், எனக்கு கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பான். ரொம்ப கேரிங்கான பர்சன். எனக்கு ஜான் ஓகே தான் தேவை. அண்ட் நல்லா படிச்சிருக்கான், வெல் செட்டில் ஃபேமிலி கூட. நார்மலாக ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான். வேறு என்ன வேணும்? எனக்கு ஓகே தான். ஏய், எல்லாமே அவன்கிட்ட இருக்கா? உனக்கு என்னெல்லாம் வேணும்? எல்லாமே அவன்கிட்ட இருக்கா என்ன? எனக்கே தெரில தேவம், எனக்கு என்ன வேணும்னு. எனக்கு வேணுன்றதுலாம் எனக்கு கிடைக்குமா என்ன? கிடைச்சிருக்கிறது எனக்கு பெஸ்ட் ஸ்டாண்ட் மட்டும்தானே பார்க்க முடியும். ஜான் எனக்கு ஓகே தான். வைன், இட் மீன்ஸ் உனக்கு ஓகே தான். உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இல்லைல்ல? தேவம், எனக்கு ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு என் லைஃப் நான் நல்லா வாழ்வேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு ஓகேவன்றதை தாண்டி அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தேவம். அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். நம்ம வேல்யூ தெரிஞ்சவங்க நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கல்ல. ஜான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் தேவம். ஒயின் அப்படி சொல்லும்போது தேவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஈவன் ஓ வேல்யூ தெரிஞ்சவங்க நீ எதை மீன் பண்ணுற? தெரில தேவம், ஜஸ்ட் சொன்னேன். ஓ ஒயின் தேவங்க அவள் பக்கம் திருப்பி, என்னாச்சு தேவம், ஏன் இப்போ ஜானை பற்றி பேசிகிட்டு இருக்க? இப்போ ஜான் வந்து டோரை நாக் பண்ணானா நம்ம மாட்டிப்போம் தேவம். கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே. என்ன தேவம்? ஒயின் தேவோட நெக்கை ஹோல்ட் பண்ணி அவள் பக்கமாக ரொம்ப க்ளோஸாக இழுத்தா. தேவம், என்ன ஆச்சு? ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்டே இருப்பல்ல? ஏ ஒயின், உனக்கு இப்போ எதுக்கு கல்யாணம்? நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன ஆச்சு தேவம் உனக்கு? அப்பா பேசும்போது நீயும் தானே இருந்த. அப்பா 2 days கல்யாணம் வச்சுக்கணும், அதுவும் 2 பொண்ணுக்குமே ஒரே நாளில் வைக்கணும்னு சொன்னாங்கல்ல? சொன்னாங்க தான். அதுக்காக நீ எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற? நீ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஒரு 2-3 yearsக்கு அப்புறம். தேவம், 2-3 yearsக்கு அப்புறமும் இதே ஜானை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இப்போ பண்ணிக்கிட்டா என்ன, அப்போ பண்ணிக்கிட்டா என்ன? இப்போ பண்ணிக்கிட்டா அப்பாவது கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு ஓகே தான் தேவம். அண்ட் ஐ நோ ஜான் எனக்கான ஸ்பேஸ் தருவான். அவன் என்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் தேவம். ஒயின் தேவங்க டைட்டாக ஹக் பண்ணான். என்னாச்சு தேவம், ஏன் நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா? எதுவும் ப்ராப்ளமா? தேங்கும் என்னை பேக் ஹக் பண்ணிட்டே, ப்ராப்ளம்லாம் இல்லை ஒயின், தெரில, ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன தேவம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது? தேவன் அந்த ஹக்கை பிரேக் பண்ணி ஒயனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டேன். ஏய் ஒயன், என்ன தேவம், கிஸ் பண்ணவா? ஒயன் ஒயன், ஒரு நிமிஷம். என்ன தேவம், என்னாச்சு? ஒயன், நீ அவனை தனியால் மீட் பண்ணாத. அதுவும் இவ்வளோ டைமில் உன் பெட்ரூம்குள்ளெல்லாம் அவனை அலோவ் பண்ணாத ஒயன். என்ன பேசுகிற தேவம்? எத்தனை தடவை இதே சொல்லுவேன்? நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தேவம். ஏய், கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறீங்க, கல்யாணம் ஆள் இல்லை இன்னும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒயன் ப்ளீஸ் ஒயன், நீங்கள் தனியாக மீட் பண்ணிக்க வேணாமே. உனக்கு மீட் பண்ணிக்கணுன்னா கார்டனில் இருந்து பேசு, இல்லைன்னா ஹாலில் இருந்து பேசு. பெட்ரூம்லலாம் வேணாம் ஒயன் ப்ளீஸ். ஏன் தேவம்? ஏய், அவங்க அம்மா எதுவும் ஒன்று தப்பாக நினச்சிட்டா?
ஏன் அதான் பிரச்சனையே இல்லை, நான் தான் சொன்னேன்ல. ப்ளீஸ் வைன், நான் சொல்கிறத கேட்பே மாட்டியா? வைன் தேவோட நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பித்தான். ஏ வைன் ப்ளீஸ் வைன், எனக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல வைன். உனக்கு புரியுதா? எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா. என்ன தப்பாக இருக்குது? எல்லாம் சரியாக தான் இருக்குது. இன்னும் ½ அன் ஹவர் தான் இருக்குது. ஜான் வருவான். ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஜான் வர வேணாம்னு சொல்லு. நான் எப்படி அவனை வர வேணாம்னு சொல்ல முடியும்? அவன் அவன் வந்ததுலேருந்து கேட்டுட்ருக்கான். என்ன கேட்டுட்ருக்கான்? இல்லை உன்னை பர்சனலாக மீட் பண்ணணும், உங்ககிட்ட நிறையா பேசணும் அப்படிலாம் சொன்னான். பேசணும் தானே வைன், அதை கார்டனில் வச்சு பேசலாம்ல. இது என்ன நீ சின்ன பையன் மாதிரி பேசுகிறதுனா பேசுகிறது மட்டும் தானே? வைன் இதெல்லாம் சரியில்லை, ரொம்ப தப்பாக இருக்கு. என்னதையும் தப்பாக இருக்கு. வைன் என் கூடயும் அவன் கூடயும் ஒரே நேரத்தில் இது உனக்கு தப்புன்னு தோணலையா? ஆனால் தேவம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு தேவம், அதனால தான் உனக்கும் பிடிச்சிருக்குன்னு தான். இல்லை வேணான்னா வேணாம், நம்ம எதுவும் பண்ண வேணாமே. அப்போனா அவன் மட்டும் பண்ணால் போதுன்றியா? அவன் தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறானோ அதை நான் கொடுக்கணும்ல. ஏய் என்னடி பேசுகிற? அப்போ உனக்கு அவன் தான் போட்டனா? தேவம் நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு புரியல. நான் ஜான் கிட்டே பேசக்கூடாதா? நானும் ஜானும் க்ளோஸாக இருக்கக்கூடாதா என்ன? இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை. வேறு அது தேவம் நீ பேசவே மாட்டல. கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் அந்த டைம் எப்படி ரொமான்டிக்காக கொண்டு போகலாம் தானே நினைப்பேன். இப்போ என்னாச்சு தேவம்? நம்ம 2 பேரும் தனியாக இருக்கோம், அதுவும் மிட் நைட்டில். நீ சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருக்க. தேவம் ரொம்ப பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு மைண்ட் பக்கம் திரும்பி, ஓய் நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், எனக்கு நீ அவன் கூட இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலடி. தேவம் பிடிக்கலையா? என்ன சொல்கிறான்? ஆமாம் ஓய், நீ அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது அவனை டச் பண்ணி பேசும்போது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? ஆனால் தேவம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க, அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனாலும் எனக்கு பிடிக்கல. அவனோட நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? எனக்கு அப்படியே கோபமாக வருது. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. அவனும் இன்னசென்ட்டாக இருக்கான். உன் சுச்சுவேஷனும் எனக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் எதுக்கு வேணும் எனக்கு கோவம் வருது? வயன் எதுவுமே பேசாமல் அவங்களோட ஐசியை பார்த்துட்டு இருந்தா. பேசுடி, உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், எதா பேசு. தேவம் உனக்கு நான் கூட இருந்தால் பிடிக்கலையா? ஆமாம் அதானே சொல்கிறேன், சுத்தமாக பிடிக்கல. ஒயின் ரொம்ப பெரிய ஸ்மைலோட தேவங்களோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏன் தேவம் ஏன் பிடிக்கல? அதெல்லாம் எனக்கு தெரியல ஒயின், ஆனால் எனக்கு பிடிக்கலடி. ஒயின் நான் இங்கேருந்து கிளம்புற வர மட்டும் நீ அவன்கிட்ட க்ளோஸ் இல்லாமல் இருக்கியா? தேவம் அதான் நான் எப்படியும் 2 டேஸில் கிளம்பிடுவேன்ல, அது வர நீ அவன் கூட க்ளோஸ் இல்லாமல் இருக்கியா? மீன்ஸ் அவனை ஹக் பண்ணாத, கிஸ் பண்ணாத, அவன் கையை ஹோல்ட் பண்ணாத, அவனை உன்னை டச் பண்ண விடாத. ஆனால் அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ப்ளீஸ் ஒயின் அதே திரும்ப சொல்லாத. ஜஸ்ட் 2 டேஸ் தானடி, வெயிட் பண்ண சொல்ல அவனை. ஓகே 2 டேஸ்க்கு அப்புறம் அவன் ஹக் பண்ண அவனுக்கு ஓகேவா? என்ன டச் பண்ணணும், என்ன கிஸ் பண்ணணும், அவனை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவான் தான் தேவம். தேவம் ரொம்ப கோவமாக பெட்டில் நினச்சான். தேவம் என்னாச்சு? அவனை பற்றி என்கிட்ட பேசாதான்னு சொல்கிறேன்ல, உனக்கு புரியுதா? எனக்கு ஒன்று புரியல தேவம், நீ ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு புரியல. அது எனக்கே புரியல. ஆனால் வேற ஒருத்தரோடது அப்படின்றதுலாம் எனக்கு ஃபீல் ஆகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ஒயின் தேவங்க டைட்டாக ஹக் பண்ணான். தேவம் நான் உன்னோடதாவே இருக்கலாமா? என்ன உன்னோடதாவே வச்சுக்க மாட்டியா? தேவம் என்னை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எனக்கும் அப்படி தான் தோணுது. நீ என்னோட தான் இருக்கக்கூடாதோ, நீ என்கிட்டே இருக்கக்கூடாதோ? எனக்கு கூடவே பிடிச்சிருக்குடி. தேவம் நீ என்ன சொல்கிற? ஏய் உடனே இது லவ்வான்னு கேட்காத. எனக்கு ஒன்று ஃபிசிக்கலாக பிடிச்சிருக்கு, உன் பாடி பிடிச்சிருக்கு, உன் டச், உன் கிஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை என்னால் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியலடி. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன்ல, அதனால எனக்கு அப்படி இருக்குது. நான் இங்கேருந்து போயிட்டேன்னா மேபி நான் நார்மல் ஆயிடுவேன். எனக்கு தேவன் அப்படி பேசினது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே தேவ், உனக்கு என்ன, நான் ஜான் கூட க்ளோஸாக இருக்கக்கூடாது அவ்வளோதானே? ஓகே நான் அவன் கூட க்ளோஸாக இருக்க மாட்டேன். நீ கிளம்புற வர நான் ஜான் கூட க்ளோஸாக இருக்க மாட்டேன்.
தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ் ஸோ மச். டைம் ஆயிடுச்சு தேவ். ஜான் எனக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணு. தேவ் கால் பண்ணுவேன். தேவ் சின்ன கால் பண்ணுடி. ஹலோ வேன். ஜான் நான் தான். என்ன வேன், எல்லாம் ஓகேவா? நான் வரவா? தேவ் செம்ம கடுப்பா வேணும் பார்த்தான். இல்லை ஜான், நான் கார்டன் வரேன். கார்டனில் பேசிகிட்டு போமா? ஹே ஏன் வேன், நான் ஒரு ரூம் வரேன். என்னாச்சு அதுக்குள்ள? இல்லை ஜான், நம்ம கார்டனில் பேசிகிட்டு இருப்போமா? நான் கார்டன் வரேன், நீ வரியா? பட் வயன். சரி ஓகே, கார்டன் வா. நான் கார்டனில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஜான். வயன் இந்த காலை கட் பண்ணிவிட்டு, தேவ் நீங்கள் இந்த கிளம்பு. ஜான் பார்த்தோன்னா எல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கும் தேவ். கிளம்புறியா? தேவ் என்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ டி. இது 2 நாளும் நீ எனக்கு மட்டும்தான், ஓகே தானே? வயனுக்கு கண்ணெலாம் கலங்கி டீயர்ஸ் ஆச்சு. ஓகே தேவ் என்னோட லிப்ஸில் மார்னிங் மீட் பண்ணலாம். ஓகே தேவ் வந்து யாருக்கும் தெரியாமல் மெதுவாக ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனோம். வயனும் ஜானை பார்க்கலான்னு கார்டன் போனோம். ஜான் ஆல்ரெடி கார்டனில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன வயன், ரூமில் வெயிட் பண்ணலாம் தானே சொன்னோம், என்னாச்சு? சாரி ஜான், எங்கனாலும் பேசி தானே போகிறோம். ரூமில் நம்ம இருக்கணும், யாருக்கா தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க, அதான். சரி இட்ஸ் ஓகே, வா உட்காந்து பேசுவோமா? ஓகே ஜான். ஜானும் வயனும் அங்கே இருக்க ஒரு ஸ்டோனில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வெறும் போயிட்டு பால்கனி வழியாக பார்த்துட்டே இருந்தோம். ஜான் வயன் கிட்டே உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரம் 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியலையே. என்னாச்சு தேவ் உனக்கு? ஏன் அவங்க 2 பேரும் இப்போ தான் கோவமாக வருது? அவங்க ரொம்ப நேரமாக அங்கேயே வெயிட் பண்ணி ஜானும் வயன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தான். 2 பேரும் பேசிகிட்டு இருந்துட்டு ஜான் ரொம்ப கேஷுவலாக நார்மலாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பான். வயன் அங்கேருந்து நகராமல் நின்றுட்டே இருந்திருப்பான். அப்போ பதார்த்தமாக தெரியும் பார்க்கும்போது பால்கனியில் தேவ் நிற்கிறத பார்த்துருப்பான். தேவ் உனக்கு நான் தான் வேணும்னு புரியலையா? நீ என்ன லவ் பண்ணுற தேவ்? நான் இன்னொருத்தர் கூட இருந்து உனக்கு பிடிக்கல. இதுக்கு அர்த்தம் என்னடா? ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்க மாதிரி உனக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு தேவ். எனக்கு இந்த கல்யாணம் வேணும் தேவ். எனக்கு நீ தான் தேவ் வேணும். எனக்கு என்ன பண்ணனே தெரியல தேவ். உனக்கு என் கூட வாழணும்னு தோணலையா? அப்படின்னு வயன் அங்கேயே நின்று தேவங்க பற்றி யோசிச்சுட்டு இருந்தா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை தேவ், ரூம் போ, தூங்கு. ஓகே. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுபா வந்து தேவ் ரூம் டோரை நாக் பண்ணிகிட்டே இருந்தான். தேவ் கதவை தரடா. ஜிமன் என்ன பண்ணுறீங்க? கதவை தரங்க. ஜேகே கேக்குதா? கதவை தரங்கடா. என்ன சுகா, எதுக்கு காலையில் கதவை தட்டிகிட்ருக்க? இன்னைக்கு ஜானுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்களாம். கீழே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க. என்னது என்கேஜ்மெண்ட்டா? அதான் இன்னும் 2 டேஸில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? 2 டேஸ்னால் எத்தனை 2 டேஸ்னு சொல்லிகிட்டு இருக்க போகிறேன்? நாளைக்கு கல்யாணமா? அதான் சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே. டீச்மெண்ட் என்னடா என்கேஜ்மெண்ட்லாம்? அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறான். இதில் என்னடா இருக்குது? அண்ணா என்னடா? ஒன்றும் இல்லை, சரி வாங்க போகலாம். தேவங்க ஜிமின் ஜேக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வந்தாங்க. ஒயின் செம்ம அழகாக ஒரு லெஹங்கா போட்டு செம்மையாக ரெடியாகி நின்றுட்டு இருந்தான். ஒயின் பக்கத்துலேயே ஜானும் நின்றுட்டு இருந்தான். தேவங்க ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போதே ஒயினை பார்த்துட்டே வந்தான். ஒயினும் தேவங்கையே பார்த்துட்டு இருந்தான். உன்னை கண்டு எண்ணம் யாவும் அல்ல, ஊமையாக நின்றதென்ன சொல்ல, ஒரு வார்த்தை அல்ல ஒரு வார்த்தை புரியாதா? எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ, எந்த வார்த்தை எந்த கண்களால் நான் ஒரு ஜாடையில் சொன்னேன்னு தெரியாதா, புரியாதா? அப்போ ஜிமின், வாங்க பக்கத்தில் போய் விஷ் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்று வேணும், இங்கே இருப்போம். அங்கே பாருடா, ரிங்லாம் மாற்றிக்கிறாங்க, வா அங்கே போகலாம். இங்கே இருந்து பார்ப்போம்டா, அதான் தெரியுதுல்ல. தேவங்க அங்கே நடக்கிற ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. அப்போ ஜேகே, சுகானை கூப்பிட்றாங்க, வா அங்கே போகலாம். வரேன். தேவங்க மெதுவாக நடந்து ஒயின் கிட்டே வந்தான். ஒயின் ஜானை விட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு இருந்தான். ஒயின், சுகா சொல்கிறான் நாளைக்கு மேரேஜ்னு. அப்படியா? ஒயின் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருந்தா. அப்போ அங்கேருந்து ஐயர் அந்த பேப்பரை ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. சுகா, என்ன ஜான், நாளைக்கு தானே மேரேஜ்,
2 பேர் மேரேஜையும் ஒன்றா வச்சுக்கலாம் தானே சொன்னீங்க? ஆமாம் சுகா, ஆனால் வேணாமே, 2 பேரும் தனித்தனியாக மேரேஜ் பண்ணிப்போம். அம்மா என்ன சொன்னாங்கன்னா 2 மேரேஜும் ஒரே டேட்டில் நடந்தால் ஒருத்தரோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒருத்தரோட லைஃப் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஜான், இதெல்லாம் நீ நம்புறியா என்ன? இல்லை இல்லை, அது மட்டும் இல்லை, வைனுக்கு அவங்க அக்கா மேரேஜில் ஒரு சிஸ்டராக இருந்து என்னெல்லாம் பண்ணுன்னு இருக்கும்ல, அந்த டேயில் அவளுக்கு கல்யாணம்னா நல்லா இருக்காதுல்ல, அதான். இது நல்லா இருக்கு. அப்போ தேங்க வந்து வைனை பார்த்துட்டு இருந்தான். ஆமாம் தான், நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு தான் மேரேஜ். ஓகே. அப்போ தேங்க வைன் கிட்ட வந்துட்டு, ஏவன் மேலே வரியா? தோ என்ன பேசுகிறேன்? வைன் ப்ளீஸ் மேலே வரியா? கொஞ்ச நேரம். தேவ் நோ, எல்லாரும் இருக்காங்க, எப்படி நான் வர முடியும்? நான் இல்லைனா வைனுங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. ஈவன் ப்ளீஸ் டே ப்ளீஸ், ஒரு 2 minutes மட்டும் ப்ளீஸ் வைன். தேவ் விளையாடுதான், இது நான் ஜான் கூட இருக்க வேண்டிய டைம், நான் ஜான் கூட தான் இருக்கணும். என்ன பேசுகிற? ஜான் கூட? நான் தான் சொன்னேன்ல. தேவ் நீ சொன்னதில் எனக்கு புரிஞ்சு, ஆனால் நீ புரிஞ்சுக்கோ, இப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, நான் இப்போ ஜான் கூட தானே இருக்கணும். தேங்க ரொம்ப கோவமாக அங்கேருந்து அவனோட ரூமுக்கு போனோம். வைன் அந்த என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதும் ஒரு சேரில் வந்து உட்காந்துட்டு இருந்தா. என்னாச்சு வைன், ரொம்ப டயர்டாக இருக்கியா? இல்லை ஜான், நான் ஓகே தான். ஏன் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜான், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு நான் கேட்டதுக்கு நீ ஓகே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஜான், நான் ஒரு 2 minutesல வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்த்துக்கிறியா? யாராவது நீ கேட்டால் கொஞ்சம் சமாளிச்சிடுறியா ப்ளீஸ்? நோ ப்ராப்ளம், போயிட்டு வா. தேங்க்ஸ் ஜான். ஓகே போ. வைன் வேகமாக ஏறி தேங்க பார்க்கலான்னு வந்தான். தேங்க ரொம்ப டல்லாக ஃபேஸ் வச்சுருந்தான். வைன் தேங்கிட்ட மெதுவாக நடந்து வந்தா. தேங்க எழுந்திரிச்சு எதுவுமே பேசாமல் அப்படியே ஒன்று டைட்டாக ஹக் பண்ணான். அவன் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருந்துச்சு. தேங் என்னாச்சு? தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. தேவ் என்ன ஆச்சு தேவ்? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? எங்கே பாருண்ணா. என்னை அப்படியே ஹக் பண்ணிக்கோவேன் ப்ளீஸ். தேவ் எதுவும் பிரச்சனையா? தேவ் என் மேலே கோவமாக இருக்கியா? இல்லை தேவ், என்னை பாரு தேவ். வைன் தேவோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்னாச்சு தேவ்? நீ எதுக்கு அவன்கிட்ட நின்றுட்டு இருந்தவன்? அது என்கேஜ்மெண்ட்டில் தேவ், நான் அவன்கிட்ட தான் நிற்கணும். நான் தான் சொன்னேன்ல 2 days நீ கூட மட்டும்தான் இருக்கணும்னு. தேவ் நான் என்ன பண்ண, திடீர்னு என்கேஜ்மெண்ட்டு சொல்லிட்டாங்க, நான் அவன் கூட தானே நிற்கணும். தேவ் என்ன உனக்கு இதை பற்றிலாம் பேச வேணாமா? தேவ் ரொம்ப பிரிஸ்காக இருப்பான்ல, இன்றைக்கி எவ்வளோ டல்லாக இருக்கான் தெரியல, பிடிஞ்சதுலேருந்து எரிச்சலாக இருக்குது, எதை பார்த்தாலும் கோவமாக வருது. ஓகே, நான் உனக்குள்ள வச்சுக்குவா? வேணாம். என்னத்தையும் ஹாஸ்பிட்டலில் கூட எந்த ரூம் காலியாக இருக்குன்னு தேடி பார்த்து என்னை கூப்பிட்டல. இப்போ என்ன, நான் கிட்டே இருக்கேன், நானே எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறேன், நீ பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். என்னாச்சு? அதான் சொல்கிறேன்ல, எரிச்சலாக இருக்குது. உன் மேரேஜை இன்னும் ஒரு 1 week தள்ளி வச்சுக்கலாம்ல? 1 week தள்ளி வச்சு நான் போயிடுவேன்ல, அப்புறம் இதெல்லாம் நடந்தால் எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. என் மேரேஜ் முடிஞ்சதும் கிளம்பிடுவேன். கிளம்பிடுவேன், டிக்கெட்லாம் போட்டுச்சு. ஒயின் தேவை டைட்டாக ஹக் பண்ணோம். தேவ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட இருக்கலாம்ல? எனக்கும் ஆசை தான், ஆனால் 2 daysல எனக்கு மேரேஜ் ஆகிடும். இப்போவே என்னால் இங்கே இருக்க முடியல, எரிச்சலாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இன்னொன்று நான் இரிட்டேட் ஆகிட்டே இருக்கணுமா? எனக்கு இப்போவே இங்கேருந்து கிளம்பணும் போல இருக்குடி. பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, உன் டச்சும் கிஸும் வாம்னு எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ நீ என் பக்கத்தில் இருக்க, என்னை ஹக் பண்ணுற, இது என்னோட தெரியலன்னு எனக்கு தோன்றுறது. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? தேவ் என்ன தேவ், சரி ஓகே, நாளைக்கு நைட் வரை நான் உன் கூட தான் இருப்பேன். நீ நாளைக்கு நைட் வரை நான் உன்னோட தான் நினச்சிக்கோ. அப்படி நினச்சிக்க தாண்டி ட்ரை பண்ணுறேன், முடியலை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஹாட்டில் ஒரு மாதிரி கனமாக ஃபீல் ஆகுது. ஓகே, இதை நான் சரி பண்ணுவா? எப்படி கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணுறியா? வேணாம். என்ன தேவ், எப்போ கூப்பிட்டாலும் வருவேன்னு சொன்னீங்களா? இப்போ என்னை கூப்பிட்டு நான் வந்திருக்கேன், நீ சும்மாவே இருக்கா? ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் தேவ். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் மேலேயே வந்தேன். ப்ளீஸ் தேவ். உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியலைல்ல, உனக்கு இப்போ கிஸ் தான் வேணும்ல? இது நான் கேட்குற மாதிரி இருக்குது, அதெல்லாம் விடு.
ஆமாம், எனக்கு இப்போ கிஸ் தான் வேணும். உனக்கு ஓகே தானே? உனக்கு பிடிக்கும் தானே? பண்ணலாமே. ம் ஒயின் தேவை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்தான். ஏய் வேணாம். என்ன தேவை? போதும். என்னாச்சு தேவை உனக்கு? வேணான்னு சொல்கிற, போதும்னு சொல்கிறேன். இதெல்லாம் புதுசாக இருக்கு. ஏய் ஒயின், உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ம் தேங்க்ஸ் தேவ். உனக்கு பிடிச்சிருக்கா? ம் அத்தனை பேருக்கு நடுவில் நீ எப்படி பொம்மை மாதிரி இருந்த. ரொம்ப அழகாக இருக்கா. தேங்க்யூ தேவ். உன் கண்ணம் அவ்வளோ அழகாக இருக்கு ஒயின். கிஸ் பண்ண போல இருக்கு. ம் பண்ணு. ஏய் என்ன பேச வரியா? இப்போ மட்டும் இல்லை, உன்னை எப்பப்பெல்லாம் பார்க்குறனோ அப்போல்லாம் பண்ணணும் போல இருக்கு. அண்ட் நோ ஐஸ், அது என்னை பார்க்கும்போது இந்த வேர்ல்டில் என்ன தான் ஸ்பெஷல்னு தோணுது. அப்புறம் இந்த நோஸ், இது ஏன் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது? ஒவ்வொரு தடவையும் கிஸ் பண்ணும்போதும் இதை நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. உன் ஃபோர்ஹெடோட என் ஃபோர்ஹெட் வச்சு உன்னை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் உன் ஃபேஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த குட்டி லிப்ஸ், இது ஒரு குட்டி ஸ்வர்க்கம் தெரியுமாடி? அவ்வளோ டேஸ்ட் இதுக்குள்ளே இருக்குது. இன்னும் வேணும் வேணும் வேணும்னு திட்டுகிட்டே இருக்க தோணுது. தேவ், நீ நீ இப்பெல்லாம் பேசுவியா என்ன? இதெல்லாம் கிட்ட இதுவரை சொன்னதே இல்லை. எனக்கும் சொல்லணும்னு தோணுதே இல்லை. இதெல்லாம் எனக்குள்ளே தாண்டி இருந்திருக்கு, ஆனால் எனக்கு தெரியவே இல்லை. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நீ ஜான் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தல, நான் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தேன்ல, அப்போ நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன். உன் ஐஸ், உன் நோஸ், உன் லிப்ஸ், உன் கண்ணு, உன் ஃபோர்ஹெட்னு அவ்வளோ அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, இதெல்லாம் நான் எவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்கேன், அதெல்லாம் என்னை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்துச்சின்னு. தேவ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஓகே தேவ், நான் கீழே போவா, கொஞ்ச நேரம் கீழே வந்துட்டு அகைன் மேலே வந்துடுவா. வேணாம், என் கூட வேறு. தேவ் ஒயின் ப்ளீஸ், எதுவும் கேட்காத, எதுவும் பேசக்கூட வேணாம், என் கூட இரு. நீ கீழே போக வேணும், அந்த ஜான் கிட்ட போய் நீ உட்கார வேணும். தேவ், உனக்கு ஜானை பிடிக்கலையா? ஜான் நல்ல பையன்தான், எனக்கு ஜானை பிடிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் உனக்கு பிடிக்கல, அப்படி தானே? ஆமாம். சரி ஓகே, நானாக போய் ஜான் கிட்ட உட்கார மாட்டேன். ஆனால் அவன் பக்கத்தில் இருக்க மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீ புரிஞ்சுக்கோ தேவ். புரியுது வாயின், ஆனால் பிடிக்கல. குழந்தையா தேவ், நீ இப்படி இடம் பிடிக்கிற. நான் ஜான் கூட இருக்கும்போது நீ என்னை பார்க்காத, ஓகேவா? உனக்கு என்ன என்கேஜ்மெண்ட்டை பாதியில் விட்டுட்டு வந்துட்டா, கீழே போகணும் போல இருக்கா? சரி போ. ஏன் தேவ், இவ்வளோ டென்ஷன் ஆறு? எனக்கும் கூட இருக்கணும் போல இருந்துச்சு, அதான் நானும் மேலே வந்தேன். நீ என்ன போன்னு சொல்கிறேன்? நான் போகிறேன், ஆனால் ஒரு 5 மினிட்ஸில் அகைன் மேலே வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்ல, போ. பையன் அங்கேருந்து இருந்துச்சு வெளியே வரலான்னு வந்தான். தேவ், உன்னை ஹெல்ப் பண்ணிக்கவா? ஓகே தான், ஆனால் ப்ளீஸ் தேவ். ஓகே. தேவ், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு. சரி, நீ கீழே போய்ட்டு அகைன் மேலே வா. ஓகே தேவ். ஒயின் வேகமாக கீழே இறங்கி போகணும். தேவ் ஒயின் பின்னாடி வந்துட்டு இருந்திருப்பான். ஒயின் எங்கே போயிட்டு இருக்க? உன்னை தேடிட்டே இருக்கணுமா? எதுக்கா? ஓ என்கேஜ்மெண்ட் இது, நீ தான் இங்கே இருக்கணும். சின்ன பொண்ணு மாதிரி இங்கே அங்கேயே அலைஞ்சிட்ருக்க. ஒரு இடத்துல இரு. லஞ்ச் முடிச்சதும் மெஹந்தி வைக்க வராங்களாம். மெஹந்தி ஃபங்க்ஷனை சின்னதாக வச்சுட்டு ஈவினிங்க்கு அப்புறம் ஹல்தி ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்களாம். அதெல்லாம் முடிகிற வரை நீ எங்கேயும் போகாது, என் கூட இரு. எல்லோரும் ரியா ஒயின் எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னால் ஒவ்வொருத்தையும் பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியல. என் கூடவே இரு ஒயின், ப்ளீஸ். ஒயின் தேவை பார்த்துட்டேன். ஓகேக்கா, இருக்கேன். ஒயினும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக அட்டன் பண்ணிகிட்டு இருந்தா. ஒயினும் ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் அவ்வளோ அழகாக இருந்தா. தேவ் ஒயினும் ஒவ்வொரு இடமா நின்று பார்த்துட்டே இருந்தோம். ஹல்தி ஃபங்க்ஷனில் ஒயினோட கணத்தில் மஞ்சள் வைக்கலான்னு தேவ் பக்கத்தில் வந்தோம். ஒய், நான் வைக்கவா? வைத்தியம். தேவ் அவன் 3 ஃபிங்கர்ஸ் வச்சு மஞ்சள் எடுத்து ஒயின் கணத்துக்கிட்ட வந்து அவள் கணத்தில் சாஃப்டாக அதை அப்ளை பண்ணோம். அப்படியே சாஃப்டாக அப்ளை பண்ணிகிட்டே அவன் நெக்கு கீழே வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வந்தான். ஒயின் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, தேவ் என்ன பண்ணிகிட்ருக்க? சாரி ஒயின், எனக்கு இப்படியே டச் பண்ணி பழக்கமாயிடுச்சு, அதான் சாரி. இட்ஸ் ஓகே. தேவ் அங்கேருந்து வேகமாக மேலே அவன் ரூமுக்கு போனோம். ஒயின் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தேவ் பார்க்கலான்னு மேலே வந்தான். ஜெக்கி, என்ன ஒயின்
தேவங்க எங்க தேவங்க டெரஸில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ ஓகே. ஒயின் டெரஸ் கேரி தேவங்க பார்க்கலான்னு வந்தான். தேவம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? தேவங்க ஒயினை பார்த்ததுமே அவகிட்ட வேகமாக நடந்து வந்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ணான். தேவம் தேவங்க என்ன தேவம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? தேவம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். தேவம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒயின். இன்னைக்கு லைஃப்பில் என் பக்கத்தில் தான் இருக்க, என் கண்ணு முன்னாடி தான் இருக்க. ஆனாலும் தெரியல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நீ போட்டிருந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அதெல்லாம் உனக்கே பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தேவம் நீ தூங்கலையா? மார்னிங் ரியாவுக்கு கல்யாணம், ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிடும். நீ தூங்காமல் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை ஒயின், சும்மா கொஞ்ச நேரம் அப்படி காற்று வாங்கிட்டு இருக்கலான்னு வந்தேன். நீ தூங்கலையா? நான் உன்னை மிஸ் பண்ணேன் தேவம். எனக்கு உன்கிட்ட இருக்கணும் போல இருந்துச்சு. அதான் உன்னை பார்க்கலான்னு ரூமுக்கு வந்தேன். நீ ரூமில் இல்லை, அதான். ஏண்டி ஏன் என்ன தேடி தேடி வரா? என்னது சித்துக்கு என்கிட்ட வரா? அது என்னை விட்டு நீ தள்ளி இருந்தா நான் ஓகே ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் ஒயின். ஒயின் இந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, ஓ தள்ளி இருந்தால் சார் ஓகே ஆயிடுவீங்களா? இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஒரு நாள் உன்னை தள்ளி இருந்தால் சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்க சொல்கிறியா? நான் தள்ளி இருந்தாலும் என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்னை விட்டு தள்ளிடுன்னு சொல்கிறேன். உனக்கு எப்படிலாம் தெரில தேவம். என்னால் உன்னை விட்டு தள்ளிலாம் இருக்க முடியாது. ஒரே ஒரு நாள் தானே. நீ சொன்ன ஸ்டைலே சொல்கிறேன், என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஜானோட தான் தேவம்